மார்னிங் ஸ்டூடெண்ட், காமர்ஸ் மிஸ் பேசுகிறேன்ப்பா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டில் க்ரீடர் ஏஜென்ட்டு. அதில் என்னென்னு பார்த்தா, த ஏஜென்ட் ஹூ கேரண்டிஸ் டு த பிரின்சிபல்ஸு த collection ஆஃப் கேஸ் ஃப்ரம் credentials இஸ் கால்டு டில் க்ரீடர் ஏஜென்ட்டு. இஃப் தே do not pay, the agent would bear the loss himself. He is given an additional commission known as Tell Creator Commission for bearing the risk. He carefully select the buyer to the whom credit can be extended based on their honesty and reliability அப்படிங்கிறாங்க. சரியா? என்ன இதில் சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா, பிணை முகவர். சரியா? பிணை முகவர் அப்படிங்கிறாங்க. டெல் க்ரீடர் ஏஜென்ட்னா பிணை முகவர். எந்த ஒரு முகவர் கடனுக்கு விற்பனை செய்யப்பட்ட பொருளுக்கு உரிய விலையை வசூலித்து தருவதாக தன்னுடைய முதல்வருக்கு உத்தரவாதம் அளிக்கிறாரோ அவரே பிணை முகவர் ஆவார். சரியா? எந்த ஒரு ஏஜென்ட் கடனுக்கு என்ன பண்ணுறாங்க, விற்பனை செய்யப்பட்ட பொருளை உரிய விலையை வசூலித்து கடனுக்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பொருளுக்கு உண்டான விலையை என்ன பண்ணுறாங்க, அவங்க வசூலித்து தர்றாங்களோ அவங்க தான் என்னன்னு சொல்கிறாங்கனாக்கா பிணை முகவர், டெல் க்ரீடர் ஏஜென்ட் அப்படிங்கிறாங்க. சரியா? கடனுக்கு பொருட்களை வாங்கியவர் உரிய விலையை செலுத்த தவறும்போது அந்த நட்டத்தை பிணை முகவரை ஏற்கிறார். சரியா? கடனுக்கு பொருள் வாங்கினவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு உண்டான அமௌண்ட்டை பே பண்ண டு நாட் பே. சரியா? பே பண்ணலைனாக்கா அதுக்கு உண்டான நஷ்டத்தை லாஸை யார் தான் எடுக்க, ஹிம்செல்ஃப் அவரே என்ன பண்ணிக்கிறாரு, ஏற்றுக்கிறார் அப்படிங்கிறாங்க. இதற்காக அவருக்கு வழக்கமாக வழங்கப்படும் கழிவுடன் கூடுதலாக பிணை கழிவு வழங்கப்படுகிறது. நார்மலாக அவங்களுக்கு கொடுக்குறதோட என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அடிஷனலாக என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு இது கமிஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? கடன் விற்பனை செய்யும்போது பிணை முகவர் கடன் விற்பனை செய்யும்போது வாங்குவர் நாணயத்தன்மை, நம்பகத்தன்மை, சரியா, திருப்பி செலுத்தும் திறன் ஆகியவற்றை நன்கு ஆராய்ந்து பின் விற்பனை செய்கிறார். சரி, ஹானஸ்டி, ரிலையபிலிட்டி அதை என்ன பண்ணிக்கிறார், நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவார்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, அவர் என்ன பண்ணுவார்னாக்கா விற்பனை சேல் பண்ணுவாருங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கொஸ்டினரிஸ் அப்படிங்கிற ஏலதாரர். ஆக்ஷனரிஸ் அப்படின்னு பார்த்தா ஏலதாரருங்கிறாங்க. கொஸ்டினரிஸ் ஆர் ஏஜென்ட் ஹூ செல் குட்ஸ் பை ஆக்ஷன் on behalf of their principals. Occasion sales in made through the notification to the public. The notice clearly mentioned the date, time, place and detail of goods, which will be widely published through newspaper, poster, leaflet and announcement, etc. Auction sale may be with reserve and without reserve. In case of auction with reserve, no sale can take place below the minimum price fixed by the seller, which is known as reserve price. In case of auction without reserve, the auctioneer is bound to sell the product to the highest bidder. The price for which the bid is accepted is called knocked down price. Striking a hammer on the task indicates the acceptance of the bid by auctioneer of the highest bid is accepted. The auctioneers become the agent for both the seller and the buyer. For his service, the auctioneer is entitled to receive a commission which is certain percentage of the sale proceed அப்படிங்கிறாங்க. சரியா? ஏலதாரர் பொருட்களின் உரிமையாளர் சார்பாக பொருட்களை ஏலத்தின் மூலம் விற்று தரும் பணியை மேற்கொள்பவர் ஏலதாரர் ஆவார். சரியா? அந்த பொருளோட உரிமையாளர் சார்பாக என்ன பண்ணுறாங்க, பொருளை விற்று கொடுக்க ஒர்க்கை யார் எடுத்துருக்குறாங்களோ அவர் தான் என்னன்னு சொல்கிறாங்க, ஏலதாரர். சரி, ஏல விற்பனை தொடர்பான விவரங்கள் தெளிவாக முன்கூட்டியே விளம்பரம் செய்யப்பட வேண்டும். நம்ம ஏலம் விடுறோம்னாக்கா அது தொடர்பாக என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஆல்ரெடி என்ன பண்ணிடணும், அதை பற்றின டீட்டெயில் நம்ம என்ன பண்ணிடணும், அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுத்துடணும். நியூஸ் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணியிருப்பாங்க, ஏலம் விடுறாங்கனாக்கா எந்த பேங்க் ஏலம் விடுறாங்க, யாரோட ப்ராப்பர்ட்டி, அதோட வேல்யூ என்ன, அவங்களோட அட்ரஸ் என்ன, எப்போ அதை வச்சாங்க, அவங்களோட டேட் மெச்சூரிட்டி டேட் என்ன,
எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை நியூஸ் பேப்பரில் பார்த்துருப்பீங்க நீங்கள். அது மாதிரி என்ன பண்ணிடுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அதை வந்து இன்ஃபார்ம் வந்து பண்ணிடுவாங்க. சரி, அட்வர்டைஸ்மெண்ட்டில். சரியா, அது மாதிரி என்ன பண்ணணும்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணுங்கிறாங்க. ஏல பொருட்கள் ஏலம் நடைபெறும் இடம், தேதி, நேரம், ஏலம் எடுக்கும் விதிமுறைகள் முதலான முன்னதாகவே செய்தித்தாள்கள், சுவரொட்டிகள், துண்டு அறிக்கைகள், ஒளிபரப்பு சாதன அறிவிப்புகள் மூலம் பொதுமக்களுக்கு தெரிவித்து விட வேண்டும். சரி, இதே மாதிரி தான். சரி, அதில் என்ன டேட்டு, என்ன பிளேஸு, அதோட ப்ரொசீஜர் என்ன, எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரில், நோட்டீஸில், இதில் என்ன பண்ணினாங்க, அந்த போஸ்டரு, லீஃப்லெட்டு இதில் என்ன பண்ணிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரி மூலம் பொதுமக்களுக்கு தெரிவித்து விட வேண்டும். இந்த ஏல வியாபாரம் இருவகைப்படும். சரி, இது வந்து என்னது 2 டைப்ஸ் வந்துருக்கு இதில். சரி, எத்தனை டைப் வந்துருக்குதுனாக்கா 2 டைப்ஸ் வந்துருக்குது. இந்த ஏல வியாபாரம் இருவகை வினாவை ஒதுக்கீட்டு ஏலமுறை, ஒதுக்கீடற்ற ஏலமுறை என அழைக்கப்படும். வித் ரிசர்வ், வித்தவுட் ரிசர்வ். சரியா, வித் ரிசர்வ் அதே மாதிரி என்னது வித்தவுட் ரிசர்வ் அப்படிங்கிறாங்க. சரி, அப்போ என ஏலமுறை என அழைக்கப்படும். சரி, அதேமாரி ஒதுக்கீட்டு ஏலமுறை என்பது பொருளின் உரிமையாளர் நிர்ணயம் செய்த குறைந்தபட்ச விலைக்கு கீழே ஏலம் கேட்கப்படுமானால் அப்பொருள் விற்கப்பட மாட்டாது. சரியா, ஒதுக்கீட்டு ஏலமுறைனாக்கா வித் ரிசர்வ். சரியா, பொருட்களின் உரிமையாளர் அந்த ஓனர் வந்து என்ன வந்து அவர் வந்து அமௌண்ட் வந்து சொல்லியிருக்கிறாரோ, சரியா, கேட்கப்படுமானால் அப்பொருள் விற்கப்படாது. குறைந்தபட்ச விலைக்கு அவங்க மினிமம் அமௌண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க, அதுக்கு கீழே என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. அதுக்கு மேலே தான் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து கேட்கணும். சரி, இப்போ 1 லேக்னாக்கா 1 லேக்கு அப்படின்னாக்கா 1,10,000 5,000 இது மாதிரி கேட்கணும். அதோட 90 அப்படி அந்த ரேஞ்சில் வந்து வரக்கூடாதுங்கிறாங்க. அதேமாதிரி ஒதுக்கீட்டற்ற ஏலமுறை வித்தவுட் ரிசர்வ்ங்கிறாங்க. ஒதுக்கீட்டற்ற ஏலமுறை. ஏலமுறை என்பது அதிகபட்ச விலைக்கு ஏலம் கேட்பவருக்கு பொருளை விற்க ஏலமிடுபவர் கடமைப்பட்டவர். சரியா, அதிகம் வந்து யார் வந்து 1 லேக்குங்கிறத இப்போ 5 லேக் கேட்குறாங்கனாக்கா அது லாஸ்ட் ப்ரைஸாக இருக்குதுனாக்கா அவருக்கு என்ன பண்ணிடணும், நம்ம அந்த பொருளை வந்து அவருக்கு வந்து கொடுத்துடணும். சரியா, அந்த பொருளை வந்து என்ன பண்ணிடணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து லீஸ்க்கு வந்து என்ன பண்ணிடணும், நம்ம வந்து கொடுத்துடணும் அப்படிங்கிறாங்க. சரியாப்பா. அதேமாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு விலைக்கு ஏலம் கேட்பவருக்கு பொருளை விற்க ஏலமிடுபவர் கடமைப்பட்டவர். ஏலதாரர் உரிமையாளர் விரும்பிய தொகைக்கு ஏலம் கேட்கும்போது ஏலதாரர் மேஜையின் மீது மரசுத்தில் ஒரு தட்டு தட்டி ஒளிப்பானையை முடித்து வைப்பார். சரியா, அதிக விலைக்கு ஏலம் கேட்ப பொருளை விற்க என்ன கடமை வந்து பட்டவர். ஏலதார உரிமையாளர் விரும்பிய தொகைக்கு அவங்க வந்து அந்த ஏலம் விடுறவங்க வந்து விரும்பிய லைக் பண்ணுற ப்ரைஸ்க்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து நாக்குடு டவுன் ப்ரைஸ். சரியா, அப்படி வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பொருளை வந்து அவங்க வந்து கேட்கும்போது அதை வந்து ஏலதாரர்னா மேஜை மேலே 3 டைம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சுத்திகள் இருக்கிற அதன் மேலே என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு தட்டு தட்டுவாங்க. சரியா, ஒரு தட்டு 3 தட்டு தட்டி என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து முடிச்சு வந்து வைப்பார். சரியா, இதற்கு ஏல முடிவு விலை நாக்கு டவுன் ப்ரைஸ் என்று பெயர். அதிகபட்ச விலை ஏற்கப்பட்டவுடன் ஏலதாரர் பொருளை வாங்குபவருக்கு விற்பவருக்கும் இடையில் முகவராக இருந்து விற்பனை பணி முடித்து வைப்பார். சரியா, அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இந்த அதிகபட்ச விலை வந்து ஏற்கப்பட்டவுடன் பொருளை வந்து வாங்குபவருக்கு விற்பவர்கிட்ட இடையிலே முகவராக 2 பேத்துக்கு நடுவில் பையர் 2 செல்லருக்கு நடுவில் ஒரு ஏஜெண்ட்டாக இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த விற்பனை வந்து என்ன பண்ணுவாங்கனாக்கா முடிச்சு வந்து வைப்பாங்க அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் இப்பணிக்கு பொருளின் உரிமையாளர்கிட்ட வந்து தமக்குறை கழிவுத்தொகை பெற்றுக்கொள்கிறார். அந்த ஓனர்கிட்ட, அந்த பொருளோட ஓனர்கிட்ட வந்து என்ன பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு தேவையான பரிசு பொருளுக்கு உண்டானாக்க கழிவு வந்து என்ன பண்ணிக்குவாங்க, அவர் வந்து வாங்கிக்குவார். அதே மாதிரி ஏலத்திற்கு முன்பே விற்பனையாளருக்கும் ஏலதாரருக்கும் இடையே கழிவுத்தொகை குறித்த ஒப்பந்தம் இறுதி செய்யப்பட்டிருக்கும். அதை வந்து ஏலத்துக்கு வந்து கொண்டு வர்றதுக்கு முன்னாடியே டீல் பேசிக்குவாங்க 2 பேரும். யார், செல்லரும் அதே மாதிரி யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அது ஏஜென்ட்டும் பேசி இவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லி பேசி என்ன பண்ணிக்குவாங்க, அவங்க வந்து அந்த இதை வந்து முடிச்சுக்குவாங்க. சரி, அதன் அடிப்படை ஏலதாரர் செய்து கொண்ட விற்பனைக்கு கழிவு பெறுகிறார். சரியா, அப்போ அதை விற்று கொடுத்தோன்னே என்ன பண்ணிக்கிறார், ப்ரொசீஜர் பிரகாரம் அவர் வந்து அதுக்குண்டான கமிஷன் வந்து வாங்கிக்கிறார் அப்படிங்கிறாங்க.
அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வேர் ஹவுஸ் கீப்பர். சரியா? வேர் ஹவுஸ் கீப்பர்னா எ வேர் ஹவுஸ் கீப்பர் அக்செப்டட் குட்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஸ்டோரேஜ் இன் ஹீஸ் வேர் ஹவுஸ். ஹீ ஷுட் எக்ஸசைஸ் ரீசனபிள் கேர் அண்ட் diligence in the storage of goods. He is entitled to payment for his service. He will have lay on the goods in case the payment for his service remain unpaid. The warehouse keeper delivers to the owner of the goods a receipt known as warehouse keeper receipt or certificate. It is an acknowledgement issued by warehouse keeper for the receipt of goods by him for the purpose of storage. It is not a document of title to goods. He may issue a warehouse warrant which is a document of title to the goods அப்படிங்கிறாங்க. சரியாப்பா? இதில் வந்து என்ன வந்து சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா 6th ஒன்றில் பண்டக காப்பாளர். சரியா? பண்டக காப்பாளராங்க. பண்டக காப்பாளர்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா பண்டக காப்பாளர் உரிமையாளர். பண்டக காப்பக உரிமையாளர் ஒரு பண்டக சாலையில் ஒரு உரிமையாளர் தமது பண்டக சாலை வியாபாரியின் பொருளை வைத்து காப்பிடுவதற்காக பொருட்களை பெற்றுக்கொள்கிறார். சரியா? வேர் ஹவுஸர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த வேர் ஹவுஸரோட ஓனரு அந்த ட்ரேடர்கிட்டருந்து என்ன பண்ணிக்கிறாங்க, குட்ஸை வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக பொருளை வந்து வாங்கிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா? மிகுந்த கவனத்துடனும் பொறுப்புணர்வும் அப்பொருளை தமது பண்டக சாலையில் பாதுகாக்கிறார். சரியா? ரொம்ப வந்து என்ன கேர்ஃபுல்லாகவும் அதே மாதிரி ரொம்ப அக்கறையாகவும் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து அந்த பொருளை வந்து ஸ்டோர் வந்து பண்ணுறாங்க தன்னோட வேர் ஹவுஸில். அவரின் இப்பணிக்காக ஒரு தொகை ஊதியமாக வழங்கப்படும். அவர் அந்த ஒர்க்கை வந்து செய்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன பண்ணுவாங்க, அவர் வந்து ரெமுனரேஷன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவருக்கு வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஓகேவா? அதே மாதிரி தமக்குரிய தொகை கிடைக்காத போது அப்பொருளை தம்மிடம் வைத்துக்கொள்ள பொருள் மீது இவருக்கு பற்றுரிமை உண்டு. சரியா? அப்போ வந்து அதை வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்காத போது அந்த தொகை சரியா பண்ணிக்காக அவங்க ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கப்பா. அப்போ அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து என்ன பண்ணணும், அந்த ஓனர் வந்து ட்ரேடர் வந்து என்ன பண்ணணும், பே வந்து பண்ணணும். அப்படி பே பண்ணாட்டி அந்த குட்ஸை வந்து அவரே வச்சுக்கிறதுக்கு அவருக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? கிடைக்காத போது தமர்களுக்கு கிடைக்காத போது அப்பொருளை தம்மிடம் வைத்துக்கொள்ள அப்பொருள் மீது இவருக்கு பற்றுரிமை உண்டு, ரைட்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னு சொல்லிட்டு பொருளின் உரிமையாளரிடமிருந்து பாதுகாப்பாக வைப்பதற்காகவும் பெற்றுக்கொள்ளும் பொருள்களுக்கு பண்டக காப்பாளர் ரசீது அல்லது சான்றிதழ் எனும் ரசீது வழங்குகிறார். சரியா? இது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா அவருக்கு வந்து சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? வேர் ஹவுஸ் கீப்பர் ரிசிப்ட் ஆர் சர்டிஃபிகேட்டு அது வந்து என்ன பண்ணுறாங்க, பண்டக காப்பாளர் ரசீது அல்லது சான்றிதழ் எனும் ரசீது வழங்குகிறார். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா பண்டகம் வைத்திருப்பவர் பொருளை சேம காப்பு செய்வதற்காக பெற்று கொண்டமைக்கான ஒப்புகை ஆவணமே பண்டக காப்பாளர் ரசீது ஆகும். சரியா? அதேமாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, அவங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து சேமித்து வந்து வைக்கிறதுக்காக ஒரு சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. சரியா? அது வேர் ஹண்ட் வாரண்ட் அப்படிங்கிறாங்க. எனினும் இது சரக்குரிமை ஆவணம் ஆகாது. சரியா? இட் இஸ் நாட் ஏ டாக்குமெண்ட் ஏ டைட்டில் ஆஃப் குட்ஸ். ஓகேவா? அதேமாரி பண்டக காப்பாளர் பண்டக சான்றனை வழங்கினால் சரக்குரிமை ஆவணமாக கருதப்படும். சரி, அது வேர் ஹவுஸ் வாரண்ட்டாக மட்டும்தான் என்ன பண்ணிக்க முடியும், நம்ம வந்து அதை வந்து ட்ரீட் வந்து பண்ணி வந்து முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சரியாப்பா? இது வேர் ஹவுஸோட என்னது வேர் ஹவுஸ் கீப்பரோட ஒர்க்கு. அவங்க கொடுக்கக்கூடிய பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க, சேஃப்டியாக பத்திரப்படுத்தி வந்து வைக்கிறாங்க. அவங்க அதுக்கு உண்டான அமௌண்ட் வந்து கொடுக்கலனாக்கா என்ன பண்ணிக்கலாம், அந்த குடிசை அவரே வச்சுக்கிறதுக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது. சரியா? இதுக்குன்னு சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருவாங்க. சரியா? சர்டிஃபிகேட்டு வேர் ஹவுஸ் கீப்பர் இது ஷிஃப்டார் சர்டிஃபிகேட் வந்து அக்னாலஜ்மெண்ட் இது. சரியா? அதை வந்து கொடுத்துருவாங்க அவங்க. இது என்னென்னு சொல்கிறாங்க, வேர் ஹவுஸ் வாரண்ட் அப்படிங்கிற சரக்குறை பண்டக சான்றானை பண்டக காப்பாளர் பண்டக சான்றை வழங்கினால் அது சரக்குரிமை ஆவணமாக கருதப்படும். அது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா என்னென்னு சொல்லிட்டு